பேங்க்ஸ் மெயின்ஸ் எக்ஸாமில் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒன்ஸில் கேட்குறாங்கன்னா எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா SBI மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ 5x² அப்படின்னா 25x². இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு பண்ணி ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க. அப்போ என்ன வரும்? -40x. அப்புறம் ரூட்லேருந்து 9 வெளியே எடுத்துனா 3. அப்போ என்ன வரும்னா +12 இஸ் ஈக்குவல் டு 0 வரும். சரிங்களா? இப்போ இதை அப்படியே வச்சுப்போம். இதை சால்வ் பண்ணுவோம். அதே போல் இதையும் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க. அப்போ சைன்லாம் மாறும். ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும். அப்போ 169லேருந்து 144 போச்சுன்னா நமக்கு 25y². அடுத்தது இங்கே 20y +20y, இங்கே -110y. அப்போ நமக்கு என்ன வரும்னா -90y வரும். அடுத்து இங்கே வந்துட்டு ரூட்லேருந்து வெளியே எடுத்துனா 4. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3/4 81. அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 81 - 4 அப்படின்னா +77 வரும். இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இதுக்கு ரூட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாருங்க, இங்கேயும் லீடிங் கோஎஃபிஷியன்ட் 25, இங்கேயும் 25. அதே போல இங்க நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் வந்து கான்ஸ்டன்டா எடுத்துக்கிட்டோம்னா 25, 40, 12 இதை மூணையும் ஆட் பண்ணா நமக்கு இந்த 77 வருது. அப்ப பாருங்க, எக்ஸுக்கு எந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணா ஒய்க்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக ஒய்யோட வேல்யூ எதை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நம்ம ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவல் ஆகும்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா y - 1. சரியா? y - 1 பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு கான்ஸ்டன்டா வெளியே வரும். அப்போ ஆட் பண்ணும்போது 77 வரும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். சரி, அதை சால்வ் பண்ணாமே ஈஸியாக நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். சரிங்களா? அப்போ பாருங்க, இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக y - 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரியா? 25 x² y - 1 the whole square minus 40 y - 1 plus 12 is equal to 0. சரியா? இப்போ y - 1 the whole square என்ன சொல்லுவோம்? y² minus 2y plus 1 சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்ம இன்ட்டு பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருமா? என்ன வரும்? இது இன்ட்டு பண்ணோம்னா 25y² minus 50y plus 25 minus 40y plus 40 plus 12 equal to 0. சரியா? இப்போ பாருங்க, இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு இல்லையா? அது 25. இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு இது வந்துச்சு தானே? இப்போ இதையும் இது அப்படியே 25 வச்சுக்கலாம். இந்த 50y 40y இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 90 வந்துடும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே +25, இங்கே +40, இங்கே +12. சரியா? இது மூணையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னா 77 வருது. அப்போ ஓகே. அப்போ நம்ம என்ன கன்க்ளூட் வச்சுக்கலாம் அப்படின்னா எக்ஸுங்கிறது வந்துட்டு ஒய்ல இருந்து 1 குறைவு. சரியா? அப்போ ஒய் தான் பெருசாக இருக்கும் இல்லையா? ஒய் வந்துட்டு கிரேட்டர் தென் எக்ஸ். சரிங்களா? நீங்கள் இது போல கொஸ்டின்ஸ், அதாவது இந்த குவான்டிட்டி கம்பேரிசன் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் ஃபுல் லென்த் வீடியோ பார்க்கணும்னா இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ண நான் ஒரு ஃபுல் லென்த் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இது மாதிரி மெட்டீரியல்லாம் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமியோட டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? இந்த மாதிரி சமக்கு மோஸ்ட்லி நம்ம ரூட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி சரியா ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம ரூட்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம். எக்ஸ்க்கான ரூட் வேல்யூ, ஒய்க்கான ரூட் வேல்யூ கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ண பாசிபிலிட்டி இருந்தால் இப்படி போடுங்க. இது நமக்கு நிறைய டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.